இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற வேலை வாய்ப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே 4 பதவிகளில் வேலை வாய்ப்புகள் அப்படின்றத இந்த நிறுவனம் அறிவிப்பா வெளியிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க நிறுவனத்துக்கு தகுதியான நபர்களை அவங்க தேர்வு பண்ணுவதற்காகத்தான் அப்படின்றதையுமே குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கம்பெனியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அன்லிமிட்டெட் ஃபேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த நிறுவனத்தோட பேர். இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஓகே, இந்த நிறுவனம் என்ன இன்ஃபோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கம்பெனியோட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது ஒரு ஃபேஷன் அவுட்லெட்டாக இருக்கக்கூடிய நிறுவனமாக இருக்கு. இந்த நிறுவனத்தோட செக்டார் அப்படின்னு பார்த்தோன்னா டெக்ஸ்டைல், அப்பியல், ரீட்டைல் அண்ட் இ காமர்ஸ். அதாவது டெக்ஸ்டைல்லையும் இருக்காங்க, அப்பியல்ஸ்லையும் இருக்காங்க, ரீட்டைல் பண்ணுறாங்க, ஈவன் அவங்க இ காமர்ஸும் பண்ணக்கூடிய நிறுவனமாக இருக்காங்க அப்படின்றதான் குறிப்பிட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும், இல்லை அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் பரவாயில்லை அப்படின்றத தான் குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்ன பதவிகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேஷன் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி, கேஷியர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி, ஃப்ளோர் மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி. ஒரு பிரான்ச்சு ஒரு அவுட்லெட் இருக்குன்னா அங்கே ஸ்டோர் மேனேஜர் இருப்பாங்க, சேல்ஸ் பர்சன்ஸ் இருப்பாங்க, கேஷியர் அப்படின்றவங்க இருப்பாங்க. ஃப்ளோர் மேனேஜரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது என்டையர் ஸ்டோரையும் ஹேண்டில் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய மேன் பவரை ஹேண்டில் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்டை டிஸ்பிளே பண்ணுறது, வரக்கூடிய கஸ்டமர்ஸ் அந்த டீமை வச்சு கரெக்டாக டிரைவ் பண்ணி சேல் பண்ணுறது. கேஷியர் அங்கே கஸ்டமர் ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான பில்லிங் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கான காஸ்ட்டை அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா நிறுவனத்தின் சார்பாக கேஷியரோட வேலை. ஃபேஷன் கன்சல்டன்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடர்னான ஃபேஷன் அப்பியரல் அப்படின்றதால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்ற ஒரு டிசைடடோட தான் அந்த ஷாப்புக்குள்ளே வருவாங்க. அவங்களுக்கு எது மாதிரியான ஃபேஷனான ப்ராடக்ட்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்து நீங்கள் எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் வேலையோட ரோல். மொத்தமாக 15 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் எந்த அனுபவமும் இல்லாத நபர்களையும் அவங்க தேர்வு செய்கிறாங்க. 14,500 ரூபாய் வரைக்கும் சம்பளத்தில். இதே ஒரு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நாங்கள் அவங்களை 22,000 ரூபாய் வரைக்கும் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும், அதுக்கான ஸ்கில் செட்ஸோட இருக்கிற பீப்புளாக இருந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட் அகாமடேஷன் கிடையாது. இந்த நிறுவனத்தில் ESIPF பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்குது. ஃப்ரெஷர்ஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்குமே ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. ஓகே, இதில் ஆண்கள் பெண்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2 பேருமே ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் திறமை அப்படின்றது தான் முக்கியம். திறமை இருக்கிறவங்களுக்கு தான் வேலை அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. கல்வி தகுதி 12வது மேலே அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. மதுரையில் வேலை. ஓகே, நான் மதுரைக்கு பக்கத்துலேயே இருக்கேன், எனக்கு இந்த வேலை சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நிறுவனத்தோட HRோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி 2த்தையும் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் மெயில் அப்ளை பண்ணும்போது என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது தெளிவாக குறிப்பிடுங்க. உங்களோட அப்டேட்டட் பயோடேட்டாவை என்க்ளோஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. நான் என்னோட சிவியை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள், நான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இன்டர்வியூக்கு பேஸ் பண்ணி நேரில் போகிறீங்கன்னா திருப்பி வரும்போது நல்ல வேலை வாய்ப்போட வருவீங்க பேஸ்ட் ஆன் இன்டர்வியூ. இந்த வேலை வாய்ப்பு தகவல்கள் மூலமாக ஒரு 15 பேருக்கு வேலை கிடைக்குது அப்படின்னா அதுதான் எங்களுக்கான ஒரு மகிழ்ச்சி. தொடர்ந்து பதிவு செய்வோம். அனைவருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வரை அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் த பெஸ்ட்.